உடுமஞ்சோலையில் UDF பிரச்சார பலகைகளை சமூக விரோதிகள் சேதப்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. நெடுங்கண்டம் சேம்பலம்பள்ளி சந்திப்பில் வைக்கப்பட்டிருந்த பிளெக்ஸ் போர்டு தான் சேதப்படுத்தப்பட்டது. தங்க கடத்தல் தொடர்பான தகவல்கள் இடம்பெற்றிருந்த இந்த பிரச்சார பலகையை கடந்த இரவில் மர்ம நபர்களால் சிதைக்கப்பட்டது. மாநில சாலையோடு சேர்ந்து தனியார் நபரின் விவசாயத்தில் வைக்கப்பட்டிருந்த பிரச்சார போர்டு தான் சேதப்படுத்தப்பட்டது. தங்க நகை பிரச்சனையை மக்கள் விவாதம் செய்து வருவதை தொடர்ந்து இடதுசாரி தொண்டர்கள் மனப்பூர்வமாக போர்டை சேதப்படுத்தியதாக KPCC செயலாளர் MN ഗോപി தெரிவித்தார். ആസൂത്രിതമായി പ്ലാൻ ചെയ്തതിന്റെ അടിസ്ഥാനത്തിലാണ് ബോർഡ് നശിപ്പിച്ചിട്ടുള്ളത്. അത് നശിപ്പിച്ച ആളുകളെ കണ്ടെത്തണം. ഇത്തരം പ്രവർത്തനങ്ങൾ ഇടതുപക്ഷ മുന്നണി അവസാനിപ്പിക്കണം. കോൺഗ്രസിന്റെയോ UDFന്റെയോ പ്രവർത്തന ബോർഡുകൾ നശിപ്പിക്കുന്നതിലൂടെ ജയിക്കാം, അല്ലെ പ്രവർത്തനങ്ങൾ മന്ദീപിപ്പിച്ചുകൊണ്ട് ജയിക്കാം എന്ന ധാരണ വേണ്ട. ശബരിമല വിഷയം കേരളത്തിലെ മുഴുവൻ ജനങ്ങളും അവരുടെ മനസ്സിൽ ചർച്ച ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്ന വിഷയമാണ്. അത് പ്രദർശിപ്പിക്കാനുള്ള കോൺഗ്രസിന്റെ അവകാശം, UDFന്റെ അവകാശം ഇവിടെ സംരക്ഷിക്കപ്പെടണം. അതിനെതിരായി നിൽക്കുന്ന ഏത് പ്രവർത്തനങ്ങളെയും ഫലപ്രദമായ രീതിയിൽ ഗൗരവമായി UDF നേരിടും. தோல்வி பயத்தில் உள்ள LDF மக்களின் கவனத்தை திருப்புவதற்காக இதுபோன்ற நடவடிக்கைகளை செய்து வருவதாக காங்கிரஸ் தலைவர்கள் குற்றம் சாட்டினர். நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.